தஞ்சை சாய் வீணை. என் பேர் கோவிந்தராஜ். 50 வருஷமா வீணை தயாரிக்கிறேன். என்னுடைய குரு நலேந்திர ஆசாரி. அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் பல விதமாக வீணை என்னுடைய அறிவை கொண்டு வீணை தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீணை மரத்தினால் செய்யப்பட்ட மரம் மேளம்னு சொல்லப்படுறது. இந்த வீணை ஒரு வாரம் சாதாரண வீணை செய்யறதை விட ஒரு வாரம் டைமும் ஆகும் இந்த மரம் மேளம் செட் பண்ணுறதுக்கு. இதனுடைய வைப்ரேஷன் சவுண்டு அதை மெழுகு வீணையை விட இது கூடுதலாக இருக்கும். அதில் பிராஸ் இந்த 24 கட்டியும் இதுக்காண்டி தனியாக ஊற்றி வாங்கணும். ஊற்றி வாங்கினாதான் இந்த பிராஸ் உள்ளுக்குள்ள மரத்துக்குள்ள செட் பண்ண முடியும். அப்படி செட் பண்ணாதான் இந்த மெழுகை விட மெழுகுல அமுக்கிக்கலாம் தூக்கிக்கலாம். இதுல எதுவும் செய்ய முடியாது. இது ஸ்பெஷல் ஒர்க்கு செஞ்சு இந்த கட்டியை 24 கட்டியும் வாங்குறோம். வாங்கும்போது இதனுடைய விலையும் கூடுதலா இருக்கும். அதே நேரத்துல வாசிப்பு தன்மையும் கூட இருக்கும். கட்டியில கையை வச்சாலே வைப்ரேஷன் கூட இருக்கும். ஏகாண்டம் மெழுகுல செய்யப்பட்ட மெஷர்மெண்ட் செய்யப்பட்ட வீணை. ஒன்று இதனுடைய மரம் பிளாமரம். இந்த பிளாமரத்தில் செஞ்சாதான் வைப்ரேஷன் சவுண்டு எல்லாமே கிடைக்கும். வேற எந்த மரத்துக்கும் கிடைக்காது. என்னுடைய மகன் ரமேஷ் 25 வருஷமா வேலை பார்க்குறாங்க. வீணை வேலை தயார் பண்ணுறாங்க. வணக்கம், எனது பேர் ஜி ரமேஷ். நான் தஞ்சாவூர் வகாப் நகரில் இருக்கிறேன். 25 வருஷமாக நான் வீணை வேலை செய்து வருகிறேன். எனது குரு எனது அப்பா எஸ் கோவிந்தராஜ் அவர்களிடம் கற்றுக்கொள்கிறேன். இப்போ நான் வீணையில் கார்விங் ஒர்க்கு, அன்னத்தலை அடிக்கிறது, யாழித்தலை, மேல் பலகை, நான் கார்விங் ஒர்க்கும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அன்னத்தலை, யாழித்தலை, டிசைன் ஒர்க்கு பண்ணிட்டுருக்கேன். ஏகாந்த வீணை, ஒட்டு வீணை, 2 வீணை வகை இருக்குது. இதில் 6 மாடல் இருக்குது. பார்த்தீங்கன்னா லைட் கார்விங், டீப் கார்விங், ஃபுல் லைட் கார்விங், அஷ்டலட்சுமி, ஃப்ளவர் டிசைன். இப்போ இந்த மாதிரி அன்னத்தலை திருப்புற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 20 நாள் கூட வரும். இதுனா குறைஞ்சது ஒரு 30 நாள் ஆகும். ஏன்னா அது அஷ்டலட்சுமி கார்விங் கொஞ்சம் டைமிங் ஆகும். ஃபுல் டீப் கார்விங் இது மாடல் இருக்குது. மாமா, நான், அப்பா செஞ்சிருவோம். இன்னும் 2 பேர் ஹெல்ப் வராங்க ஹெல்ப்புக்கு. என் பேர் பாஸ்கர். என் தொழில் 10 வருஷமாக வேலை செய்கிறேன். பலகை, மூடி, தண்டி, வளவு எல்லாம் அடிக்கிறேன். ஆறாம் பட்டசையில் போட்டு கொடுக்குறேன். பாலிசும் போட்டு கொடுப்பேன். 2022-23க்கான வாழும் பொக்கிஷ அவார்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் வாழும் பொக்கிஷ அவார்டு எஸ் கோவிந்தராஜ். நான் வீணைக்காக 75 வயசுல வீணை தயார் பண்றேன் என்கிற அங்கீகாரத்துக்கு எனக்கு கொடுத்த பொக்கிஷ அவார்டு. இது மெழுகினால செய்யப்பட்டது.
இப்போ கஸ்டமர் வந்து டீச்சர்ஸுங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க பாலிஷ் கலரு, ரெட் ப்ரௌன், ரோஸ் வுட்டு, இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட் கலரு. சில பேர் வந்து அன்னத்தில் வந்து மேல் பக்கம் வரணும்னு கேட்பாங்க, மயில், யாழி அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்னா ஸ்ருதி மாறாமல் இருக்கிறதுக்கு கிட்டார் கீ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸ்ருதி அப்படியே நிற்கும், கலையாது. வந்து ஒரு 20லேருந்து 25 நாள் ஆகும். அப்போ ஏகாண்டங்கிறது இது ஒரே மரம். ஏகாண்டங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகிடும், கரெக்டாக 30 நாள் ஆகும். இப்போ டெலிவரி பண்ணுறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்விங் தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக அவங்கள்ட்ட நம்ம கஸ்டமர்கிட்ட டீச்சர்ஸ்னால் நம்ம டைமிங் கேட்டுக்கிட்டு நம்ம அது தகுந்த மாதிரி கரெக்டாக இப்போ அவங்களே வந்து வாட்ச்சு வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம டோர் டெலிவரி பண்ணுறோன்னா வந்து நம்ம பார்சல் ஆஃபீஸ்லேயும் பண்ணிக்கிறோம், நம்ம ட்ராவல்லையும் பண்ணிக்கிறோம். இப்போ டீச்சர்ஸுங்க வந்து கஸ்டமர் கேட்பாங்க மேல் பக்கம் வரணும், அன்னப்பச்சி பார்க்குற மாதிரி, இல்லை மயில். ரெகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது யாழி தலை. சில பேர் இப்போ மயிலும் கேட்குறாங்க. அன்னப்பச்சி, யாழி, மயில் டிசைன் 3 இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். யானையும் பண்ணிட்டு இருக்கிறோம். சில பேர் யானை முகம் கேட்பாங்க.